இந்த மாதிரி ரிசல்ட் வந்து லோகேஷ் அவர்களுடைய அடுத்த படத்தில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுமா? இப்போ கைதி 2 அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அமீர் கான் படங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இல்லை, நிச்சயமா கிடையாது. ஏன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா, லோகேஷ் மாதிரியான ஒரு முன்னணி இயக்குனர்களுக்கு உள்ள பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, அந்த ஒரு பட தோல்விகள்லாம் அவர்களை பெருசாக பாதிக்காது. பெரிய உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ பீஸ்ட் படம் வந்தது. அது பார்த்தீங்கன்னா, விஜய் படங்களிலேயே அதிக நெகட்டிவ் விமர்சனங்களை சந்தித்த படம் அதுதான். நெல்சனுடைய கரியரே காலி அப்படிங்கிற அளவுக்கு அவரையும் போட்டு வறுத்தெடுத்தாங்க. ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜெயிலர்னு ஒரு படம் பண்ணி பார்த்தீங்கன்னா, எல்லா படத்தையும் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பெரிய வசூலை கொடுத்தது. அதனால பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரியான சிக்கல்லாம் அவங்ககிட்ட இருக்காது. ஆடியன்ஸும் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சீக்கிரம்லாம் ஒருத்தர் தூக்கி போட்டுற மாட்டாங்க. இப்போவே நீங்கள் இந்த கூலி படம் இந்த மாதிரி விமர்சனங்களை சந்திச்சதுனால பார்த்தீங்கன்னா, லோகேஷ்க்கு திறமை இல்லை, இவர் வேஸ்ட்டு, அந்த மாதிரி யாரும் நினச்சிட மாட்டாங்க. என்னடா அது கைதி மாதிரி ஒரு படம் கொடுத்தாரு, லியோ மாதிரி ஒரு படம் கொடுத்தாரு, இதில் வந்து கொஞ்சம் சொதப்பிட்டாரே, அப்படி தான் இருக்கும். அந்த இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் கார்னரோடு தான் அந்த விமர்சனங்களே இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இவருடைய எதிர்காலமே இருண்டதாக நம்ம நிச்சயமாக சொல்ல முடியாது. இப்போ கைதி 2-வை விட இன்னொரு பெரிய ப்ராஜெக்ட் அவர் பண்ண போகிறாரு. அன்னைக்கு இதே ஊடகங்களும் மக்களும் பார்த்தீங்கன்னா அவர் அண்ணாந்து பார்க்க போகிறார்.